This video is sponsored by Gen Review. உங்களுக்கு இதில் ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு முருங்கைக்கீரையினால் ஏற்படும் சாப்பிடுவதால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்னு நம்ம பார்க்க போகிறோம். மெயினான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ரத்தம் உடம்புல இருந்தால் தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். நம்ம உறுப்பு நல்லபடியாக இயங்கும். அது ரத்தத்தை அதிகரித்து, அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து கொடுக்குது. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் நம்ம தடையில்லாமல் செய்ய முடியும். நம்ம உடம்பும் நல்லா வலுப்பெறும். அதாவது எலும்பு, பற்கள் இது எல்லாத்துக்குமே இந்த இது முருங்கை இலையோட சாறு நம்மளுக்கு அவ்வளோ வலு கொடுக்குது. ஓகேங்களா? இப்போது உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நம்மளுக்கு குளிர்ச்சி தன்மை ஏற்பட்டு நம்ம உடல் சூட்டையும் வெப்பத்தையும் தணிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கை கால் மூட்டு வலி இது எல்லாத்தையும் நம்மளுக்கு குணப்படுத்தி நம்மளுக்கு எந்த வலியும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. வலி பிரச்சனை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் தடுக்குது. அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப பார்வை திறனை அதிகரிக்குது. அதாவது நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை, குழந்தைங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம், சரியாக போர்டு பார்க்க தெரியல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் முருங்கைக்கீரை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அப்புறம் செரிமான கோளாறு இருந்தாலும் அதுவும் இது நார்ச்சத்து இருக்கிறதுனால அந்த இது நம்மளுக்கு செரிமான ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக மோஷன் போக உதவு பண்ணுது. இது மாதிரி அடிக்கடி நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், சூப் பண்ணி சாப்பிட்லாம், அப்புறம் சாம்பாரில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும். குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நீங்கள் பொரியல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஆனால் சூப்புனாக்கா கொஞ்சம் பயப்படுவாங்க, கசப்பு தன்மை இருக்கனால. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இது கர்ப்பிணிகளை சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகரிக்குது. கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும். வாரத்தில் 2 தடவையாவது எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து குழந்தையும் நல்லாயிருக்கும், இவங்களுக்கும் சுகப்பிரசவம் ஆகுன்ற மாதிரி நிறைய ரிசர்ச்சில் பண்ணியிருக்கேன். இப்போது என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.